Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா நம்ம சேனலை? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. முழு மனதுடன் வேலை செய்யுங்கள். அப்படின்னா ஏதோ ஒரு விருப்பம் இல்லாம வேலை செய்யாதீங்க. முழு மனசோட வேலை செய்யுங்க. இஷ்டப்பட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Work wholeheartedly. அப்படின்னா முழு மனசோட வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். Work wholeheartedly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவர் அப்பாவியாக தெரிகிறார். அவர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டா தெரிகிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? He looks innocent by his face. அவரோட ஃபேஸை பார்க்கல அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறாருன்னு அர்த்தம். He looks innocent by his face. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதை தான் நீங்கள் எப்போதும் சொல்கிறீர்கள். நீங்க எப்ப பாரு அதை தான் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? That is what you always say. நீங்க எப்பயுமே நீங்க அதை தான் சொல்லுவீங்கன்னு அர்த்தம். That is what you always say. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உன் அகங்காரம் உன்னை அழித்து விடும். நிறைய பேர் ரொம்ப அரகண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா? நீ ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ற, இதே வந்து உன்னை அழிச்சிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Your arrogance will ruin you. Ruinனா அழிச்சிடும்னு அர்த்தம். Destroyன்னு அர்த்தம். Your arrogance will ruin you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன். நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? What harm did I do anyone? நான் யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன், யாருக்கு என்ன தீமை செஞ்சேன்னு அர்த்தம். What harm did I do anyone? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என்னை கேலி செய்யாதே. Don't taunt me. அப்படின்னா டாண்டிங்னா கேலி பண்றது. Don't taunt meனா என்னை கேலி செய்யாத, கேலி பண்ணாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அடுப்பை அணைக்கவும். ஸோ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்கன்றதை எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆஃப் த கேஸ். இதுவே கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ். இதுவே நம்ம எனி ஸ்விட்ச், ஃபேன் ஸ்விட்ச், லைட் ஸ்விட்ச் எதாக இருந்தாலும் நம்ம வந்து லைட் ஸ்விட்சை ஆன் பண்ணு, இல்லை ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? டர்ன் ஆன் த ஃபேன், டர்ன் ஆன் த லைட். அது வந்து ஆன் பண்ணுறதுக்கு சொல்கிறது. நம்ம ஆஃப் பண்ணோம்னா டர்ன் ஆஃப் த லைட் ஆர் டர்ன் ஆஃப் த ஃபேன். இங்கே நம்ம வந்து அடுப்பை அணைக்கிறது, கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுன்னு அர்த்தம். டர்ன் ஆஃப் த ஸ்டவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என்னை முறைக்காதே. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிளேர் அட் மீ. கிளாரிங்னா ஒருத்தவங்களை ரொம்ப முறைச்சிட்டு பார்க்கறது, ரொம்ப கோவத்தோட ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல கிளார்ன்னு சொல்லலாம். டோன்ட் கிளேர் அட் மீ, என்ன முறைக்காதே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் புற்கள் மீது நடக்காதீர். ஸோ கிராஸ் மேலெல்லாம் நடக்காதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? கீப் ஆஃப் த கிராஸ். அப்படின்னா கிராஸ் மேல நடக்காதீங்கன்னு அர்த்தம். கீப் ஆஃப் த கிராஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உங்களுக்கு வேலை கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் so pleased that you got a new job. உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம். ஐ எம் so pleasedனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் so pleased that you got a new job. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. நம்மளுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்க ஒரு பிளேஸ்லலாம் உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ப்ரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாஸ் கெட்டிங் சஃபகேட்டட். சஃபகேட்டட்னா மூச்சு திணறல்னு அர்த்தம். ஐ வாஸ் கெட்டிங் சஃபகேட்டட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லலாம். ஐ வாஸ் கிரேவிங் டு see you. அவங்கள பார்க்கறதுக்காக உங்களை மீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு அர்த்தம். ஐ வாஸ் கிரேவிங் டு see you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் மிகவும் பண தேவையில் இருக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் மணி தேவைப்படுது, எனக்கு பணம் தேவைப்படுதுன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் இன் அ டயர் நீட் ஆஃப் மணி. டயர்னா ரொம்ப பயங்கரமான, ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக இருக்குது, எனக்கு வந்து இப்போ பணம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஐ ஆம் இன் அ டயர் நீட் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இது இலவசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நம்ம ஷாப்க்கு போனால் இந்த பொருள் வந்து இலவசம், இந்த பொருள் வந்து ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அப்படின்னா இது வந்து இலவசம்னு அர்த்தம். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என் வார்த்தைகளை நம்பு. நான் சொல்றதை நம்புங்க, என் பேச்சை நம்புங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? பிலீவ் இன் மை வேர்ட்ஸ். நான் சொல்ற வார்த்தையை நம்புங்க, நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பிலீவ் இன் மை வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவரை உன்னிப்பாக கண்காணிக்கவும்.
அவங்கள வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கண்காணிக்கணும், அவங்கள கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கீப் அ க்ளோஸ் ஐ ஆன் ஹிம் அப்படின்னா அவங்கள கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கன்னு அர்த்தம். கீப் அ க்ளோஸ் ஐ ஆன் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இந்த வேலை செய்திருக்க வேண்டும். இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கணும், இந்த வேலையை நீங்கள் முடிச்சிருக்கணுன்றதை எப்படி சொல்லலாம்? திஸ் ஒர்க் ஷுட் ஹவ் பீன் டன். இந்த வேலை செஞ்சுருக்கணும், இந்த வேலையை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு அர்த்தம். திஸ் ஒர்க் ஷுட் ஹவ் பீன் டன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.